Hello friends, welcome to SreeDeep's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான plain biryani kuska எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். plain biryani செய்யிறதுக்கு ரைஸ் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் இங்கே புல்லட் ரைஸ் எடுத்துருக்கிறேன். புல்லட் ரைஸ் ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி வேணும். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்தாலும் ஒரு கப்புக்கு 2 தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் plain பிரியாணி செய்கிறீங்கன்னா ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி போதும். நான் இங்கே 1.5 கப் புல்லட் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் 3 கிளாஸ் தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு புதினால 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 1.5 கப் அரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததும் பார்த்து பொறுமையாக கிளறுங்க. அரிசி உடையக்கூடாது. ஊற வச்ச அரிசி சேர்த்ததும் 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்னொரு வாட்டி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தோட சாறு நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம முதல்லையே தயிர் சேர்த்துருக்குறோம். தயிர்லேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதுக்கு தான் பார்த்து சேர்த்துக்கோ. இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் வந்ததும் விசில் வச்சுக்கோங்க. மூணு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம plain பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. இப்போ இது எண்ணெய் கத்திரிக்காய், ஆனியன் ரைத்தா இது கூட வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.